ஆறாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. இதில் காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கும் உத்தி, பாஜக கையில் எடுத்திருக்கும் உத்தியை பார்க்கவிருக்கிறோம். காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்குமான போட்டி தேர்தல் இது, இதில் வெல்லப்போவது யார் என்று பார்க்க வேண்டி இருக்கும் என்று ஒன்றை கொளுத்தி போட்டு இருக்கிறார்கள். சரி, முக்கியமாக யார் என்ன கமெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திரு ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மோடிக்கு மறைமுக குறிப்பு தருகிறாரா அமித்ஷா என்று சொல்லி அவர் என்ன சொல்றார், ஒடிசாவில் நவீன் பட்நாயக் 77 வயசாகிறது, அவர் அரசியலிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கருத்தை அமித்ஷா முன்வைக்கும் பொழுது, மோடிக்கு 74 வயதாகிறது, மோடிக்கு ரகசிய குறிப்பு தருகிறாரா, நீங்களும் ராஜினாமா செய்ய வேண்டும், நீங்களும் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற கேள்வியை காங்கிரஸ் சார்பாக ப. சிதம்பரம் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லை, மேற்கொண்டு என்ன சொல்றார் அப்படின்னா, பாஜக வெற்றி பெறவில்லையானால் இருக்கிறதுலேயே மிக மகிழ்ச்சியான நபராக அமித்ஷா இருப்பார். ஏன் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும். நிச்சயமாக மோடி எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தில் உட்கார மாட்டார், அமித்ஷா அந்த இருக்கையில் அமருவார். எனவே அமித்ஷா மகிழ்ச்சியாக இருப்பார். இது மோடிக்கும் அமித்ஷாவுக்குமான தேர்தல் என்ற நோக்கில் காங்கிரஸ் கட்சி இவ்வாறு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. சரி, அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளரே அறிவிக்காமல் தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பிரதமருக்கான தகுதி படைத்தவர் அந்த கூட்டணியில் யாரும் இல்லை என்று அமித்ஷா தாக்கியிருக்கிறார். சரி, அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட போய் கேட்டாங்க, என்னங்க இப்படிலாம் பேசப்பட்டு வருகிறதே, நீங்கள் ஒரு பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமலேயே இந்தியா கூட்டணியில் தேர்தலை சந்தித்து வருகிறீர்களே, ஒருவேளை நீங்களா இருப்பீங்களா பிரதமர் வேட்பாளர் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறார், இல்லை எங்களுடைய கட்சி குறைவான இடத்தில் போட்டி போடுவது குறிப்பிடத்தக்கது. அப்போ என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கிடையாது. உடனே அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது, ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருப்பாரா என்று. அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இதெல்லாம் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று சொல்லிவிட்டது குறிப்பிடத்தக்கது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சி எம்மாதிரியான கட்சி என்பதை மோடி ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் விவரிக்கிறார். மோடியினுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசிகளுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் என்பதை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், பிரச்சாரம் வட இந்தியாவில் களை கட்டியிருக்கிறது. குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பிரச்சாரத்தின் போது பிரியங்கா காந்தி மக்களோடு மக்களாக நடனமாடின வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்து விடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.